வசுதாமுபயாவோகம் யாமுனேயர் நமாமிதம் எத்ததாம் போர்வத்யான வித்வஸ்தா வேதவல்லகா வசுதாமுபயாவோகம் யாமுனே நமாமிதம் எதிரம் திரிவிதம் நரகத்தைத்தது துவாரம் நாசனமாத்மன காமக்ரோத சதாலோப தஸ்மாதி ஏதத்ரயம் திரிவிதம் நரகத்தைத்தது துவாரம் நாசனமாத்மன காமக்ரோத சதாலோப தஸ்மாதி ஏதத்ரயம் ரஜேத். இந்த ஆசுர சுபாவமானது இது ஆத்மாவுக்கு நாசகேது. நிச்சயமா இருக்கிற ஆத்மாவுக்கு நாசகேது அப்படின்னு ஆத்மாவுக்கு நாசம் விசாசம் கிடையாது. நகாயத்தை பிரியதேவா உற்பத்தின்னு சொன்னதுனால ஆத்மாவுக்கு உற்பத்தி விநாசம் கிடையாது. ஆத்ம விநாசனப்பதான ஆத்மாவுக்கு நாசம்னு சொன்னா என்னன்னு கேட்டா, இந்த ஆத்மாவானது புருஷார்த்த ததுபாயத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய ஞானம் முதலானவர்கள் ஒருபோது உண்டானார். அசங்கேவ சபதம் அசத்பிரம்மேதி வேதத்தை அஸ்தி பிரம்மேதி வேத சந்தனேன சதோதிகிறது. ஆத்மா அசன்னேவ போகுது. அசன்னே போகுதுன்னா அவன் இல்லாதவனாகவே இருக்கிறான். அவன் சர்வதா சத்தாக இருக்கிற ஆத்மான்றது ஒரு பக்கம். ஆனா இப்படிப்பட்ட ஆத்மா எப்பொழுதும் அசத்தாகவே இருக்கிறார், அதாவது இல்லாதவனாகவே இருக்கிறான். அசன்னேவ சபதம் யாரும் கேட்டா அசத் பிரம்மேதி வேதத்தை. அசத் பிரம்மேதி பிரம்ம அசதி வேதத்தை இல்லை, பிரம்ம வேதைக்கு அசத்தே. பிரம்மத்தை அதனுடைய சொரூப ரூப குணவிபூதிகளோட உள்ளது உள்ளபடியாக நான் அறிவேன் என்று இல்லாமல் எவன் இருக்கிறானோ, இவ்விழயத்துல அஞ்ஞானத்தோடு எவன் இருக்கிறானோ அவன் அசத். அதுதான் ஆத்ம நாசம். ஏன்னா அந்த ஞானம் தான் மேல பரமபுருஷாய பகுப்பாயங்கள் எல்லாருக்கும் அதான். அது இல்லாதவன் அப்படின்னு சொன்னாங்க அவன் புருஷார்த்தத்துக்கான உபாயத்தை அனுப்பிப்பதற்கோ இல்ல புருஷார்த்த அனுபவத்துக்கோ தகுதியற்றவனாக விநாசத்தை அடைந்தவனாக ஆகுது. ஒரு பதார்த்தம் விநாசத்தை அடைந்தது அந்த பதார்த்தம் இல்லாம போகணும்னு சொல்ல, அந்த பதார்த்தம் அப்படி உபயோகப்படாத பதார்த்தம் போயிருந்தாலும் இந்த விநாசத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. அதாவது இந்த ஜீவத்துக்கான இதனால அப்புறம் இவன் தனக்கோ பிறகுக்கோ உபயோகம் இல்லாதவனாக தனக்கும் புருஷார்த்தத்துக்கு தகுதியற்றவனாக ஆயிடும். அதுதான் ஆத்மனஹா நாசகேது. ஆத்மனஹா நாசனம். நாசனம்னாக நாசா பகுதி அனேன இது நாசனம். யுக்தி நாசனம்னு நாசகேது. ஆத்மனஹா நாசகேது. எது கேட்டா ஏக திரிவிதம் நரகத்திய துவாரம். இப்படி மூவகைப்பட்டதானது நரகத்துக்கு. நரகம்னா ஆசுர சுபாவம் தான் நரகம். இப்படிப்பட்ட பகவானுக்கு அளவற்ற துவேஷத்தோட பகவானுக்கு அசூலியோட சாஸ்திரங்களை எல்லாம் உல்லங்கம் பண்ணி நடக்கக்கூடிய அகங்கார மமக்காரங்களோடு கூட்டதான காமக்ரோத லோபாதிகளையே நிரூபணமாக கொண்டதான இப்படிப்பட்ட ஆசுர சுபாவம். இந்த ஆசுர சுபாவம் நரக சப்த வாக்கியம் ஆசுர சுபாவம். இந்த ஆசுர சுபாவமான நரகத்துக்கு இந்த திரிவிதம் துவாரம், ஏகது திரிவிதம் துவாரம். இந்த மூன்றும் அதற்கு துவாரம் மாறுபடும். இந்த மூன்றையும் பற்றி கொண்டு போனால் அந்த ஆசுர சுபாவமாக நரகத்தை அடையலாம். அந்த மூணு என்னன்னு கேட்டா காமஹா குரோதஹா ததா லோகம். காமம் குரோதம் லோகம் இவைகள் மூன்றும் தான் ஆசுர சுபாவமாக இந்த நரகத்துக்கு மூன்று மார்க்கம். இந்த இவைகளால் ஏற்படக்கூடிய இந்த ஆசுர சுபாவம் இது ஆத்மனஹா நாசனம். ஆத்மாவுக்கு விநாசத்தை உண்டு பண்ணக்கூடிய. அதனால என்ன பண்ணணும், இது ஆசுர சுபாவத்தை எடுத்து விடுபடணும்னா, இல்ல ஆசுர சுபாவத்தை அடையாமல் இருக்கணும்னா, இல்ல ஏற்பட்ட ஆசுர சுபாவத்தை
விடணும்னாக்க அதிலிருந்து விடுபடணும்னாக்க ஏகத்திரயம் இருக்கு. காமம், குரோதம், லோகம் சொல்லக்கூடிய இவைகள் மூன்றையும் எவன் விடுகிறானோ அவன் ஆசுர சுபாவத்தை அடைந்தவனாக இருந்தால் அதிலிருந்து விடுபடுகிறான். ஆசுர சுபாவத்தை இன்னும் அடையாதவனாக இருந்தால் அது ஆசுர சுபாவத்தை பிரவேசனப்படுகிறான். விவிதம் நரகேத்தது துவாரம் நாசனமாத்மன காமக்ரோத சதாலோப தஸ்மாதேவ பிரஜே. இந்த ஸ்லோகத்தில் வாக்கியக்காரர் அவதாரிக்க வைக்கிறார். சத்திய ஆசுர சுபாவத்திய ஆத்ம நாசத்திய மூல ஹேதுமாக இந்த ஆசுர சுபாவம் சொல்லக்கூடிய ஆத்ம நாசனமாக ஆத்மாவுக்கு விநாசத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த ஆசுர சுபாவத்துக்கு மூல ஹேது எது என்று இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். இதான் இந்த ஸ்லோகத்துக்கு அவதாரி. மூல ஹேது என்ன? காமம், குரோதம், லோகம் சொல்லக்கூடிய இது அவதாரிகள் வியாக்கியானம் பண்றார். அஸ்ய ஆசுர ஸ்வபாவ ரூபஸ்ய நரகஸ்ய ஏக த்ரிவிதம் துவாரம். அஸ்ய அது ஆசுர ஸ்வபாவஸ்ய நரகஸ்ய ஆசுர ஸ்வபாவமாகிய நரகம். இந்த ஆசுர ஸ்வபாவம் வேற, நரகம் வேற இல்லை. ஆசுர ஸ்வபாவமே நரகம். இந்த ஆசுர ஸ்வபாவ ரூபமான நரகஸ்ய ஏகது த்ரிவிதம் துவாரம். இதுக்கு 3 பிரகாரமான துவாரங்கள் உள்ளன. துவாரம்னா மார்க்கம் அப்படின்னு அவர்கள் என்னன்னு கேட்டா அந்த மூன்று தன் ஆத்மனோ நாசம். இந்த 3 நாள் ஏற்படக்கூடிய இந்த ஆசுர சுபாவமாகிற நரகனுக்கு இது ஆத்மாவுக்கு விநாசத்தை உண்டு பண்ணக்கூடிய. அதான் ஆத்ம நாசனம்னா அது எப்படி உபபண்ணம்? ஆத்மா நிச்சயமா இருக்கும் பொழுது இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு நாசனம்னா என்னன்னு கேட்டா கீழே காத்திருக்கையில இது ஆத்மனோ நாசன நிதி அசன்னேக சலபதி இத்தியாதிகம் இத்தியாதிக நேவேது பாகா. தைத்திய உலகத்துல யாரு இல்ல ஆத்மா நித்திய சத்தாக இருந்தால் கூட ஒரு பேரு நித்தியம் சத்து, ஆனா சுபாவத்தினால அசத்தா யாரு அப்படின்னு கேட்டா யாரும் பிரம்மத்தை உள்ளது உள்ளபடியாக அவருடைய சொரூபொருள் உணவு அறியாதவனாக இருக்கானோ பிரம்ம வேலைக்கு அசத்தேக்கு சகா அசன்னேவ பகதி பரமபுருஷாத்ம அனுபவத்திற்கும் அதுக்கான உபாய அனுமானம் பதில்கள் கூடியதான ஞானத்தை ஒரு முழு அடையாத மாட்டாதவனாக, அதனால ஆத்ம விநாசத்தை அடைந்தவன் ஆகிறார். அதுதான் இங்க பாவத்தாரிய அசன்னேவ சபதி இதனை இத்தியாதிகனேக பாவனா. அதுதான் இங்க சொல்லப்படுகிறதான காரணம். அதனால திரிவிதம் நரகத்திய இடம் துவாரம் நாசன ஆத்மனா. அந்த திரிவிதம் என்ன அப்படின்னு கேட்டா காமஹா, குரோதஹா, ததா லோபம். காமஹா, குரோதஹா, லோபஹி த்ரயாணாம் ஸ்வரூபம் பூர்வமேவ வியாக்கியானம். இது மூணுடைய ஸ்வரூபத்தை 3வது அத்தியாயத்தை பார்த்துருக்கோம். காமம்னா விஷயங்கள் ஏற்படுகின்றன வாசனையானது, சூட்சமான வாசனையானது ரஜோகுணத்தினால மேலும் பிரபுத்தமாக பண்ணப்பட்டு கடைசியில் அந்த விஷயத்தை பிராமணியத்தை அந்த வஸ்து அனுபவம் இல்லாமல் தரிக்க மாட்டாத அளவு கொண்டுவிட அந்த விஷய பிராமணியம் தான் காமம். அந்த காமம் எதுவே உண்டாவது விஷய வாசனைகள், இந்திரியங்களுக்கு விஷயங்களில் உள்ள வாசனையினால உண்டாகும். ரொம்ப அல்பமா சும்மா வாசனையா இருக்கிறது எது பெரிய காமங்கிற அசுரமா எது வளர்த்துன்றதுன்னா ரஜோகுணம் தான் வளர்த்துறது. அது காமம். இந்த காமமானது வஸ்துவினான பிராமணிய ரூபமான காமமானது அந்த வஸ்துவானது கடைசியில ஆசைப்பட்ட வஸ்து கிடைக்கலன்னா அதுக்கு சில காரணமாக கல்விட்டு அவரோட சில மனோவிகாரம் என்றாரு. அதான் குரோதம். காமம் வேற குரோதம் வேற இல்லை. காமம் தான் அப்படியே குரோதமாக மாறிடுது. இந்த காம குரோதங்கிறது இன்னொன்று இருக்கு, அது லோகம்.
அல்பம் லோகம்னா தன்னுடைய அல்ப சுகங்களையும் இல்லையா தன்னுடைய வஸ்துக்களையும் அகலாவிட்டு ஒரு காலம் விட சொல்ல முடியாததான இந்த அத்தியாக புத்தி இருக்கு. அதுதான் லோகம். இவைகள் மூணும் இந்த நரகனாகிற இந்த ஆசுர சுபாவத்துக்கு இவைகள் மூன்று துவாரங்கள். இது மூன்றும் துவாரம்னா மார்ககான இந்த காமம் கோபம் லோகம் சொல்லக்கூடிய இவை மூன்றும் தான் நரகம் என்று எண்ணப்படக்கூடியதான இந்த ஆசுர சுபாவத்துக்கு இவைகள் மூன்றும் தான் மூல கேட்டு. தஸ்மாது ஏகத்வயம் வருகிறது வருகிறது. ஆகையினால இம்மூன்றையும் விட வேண்டியது. தஸ்மாதுனா அதிகோர நரக ஹேதுக்காது காமக்ரோத லோபானா ஏக கிருதயம் தூரகா பரிசுது தூரதா பரிசுது. இம்மூன்றும் காமக்ரோத லோபாதிகளான இம்மூன்றும் அதிகோரமான நரக ஹேதுக்காது. அதிகோரமான நரகத்தை அதிகோரமான நரகம் என்று கேட்ட இந்த ஆசுர சுபாவம். இந்த ஆசுர சுபாவமாக கோரமான நரகத்துக்கு இதை மூன்று ஹேத்துவாக இருக்கிறபடியால் இந்த காமக்ரோத லோபாதிகளை இம்மூன்றையும் எப்படியாலும் கட்டப்பட்டு மகதா பரிசமேன ஏதத்திரயம் இந்த மூன்றையும் விட வேண்டும். ஏதை விமுக்த சௌந்தேய தமோத்வாரைஹி திரிவிர்ணரஹ ஆச்சரதி ஆத்மனஸ்ய அஜேய ததோ யாதி பராம் கதி. ஏதை விமுக்தः சௌந்தேய தமோத்வாரைஹி திரிவிர்ணரஹ ஆச்சரதி ஆத்மனஸ்ய ததோ யாதி பராம் கதி. இந்த காமம் கோபம் லோகம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நரக ஹேத்துக்கள் என்று இந்த மூன்று ஆசுர சுபாவத்துக்கான ஹேத்துக்களில் மூன்றிலிருந்து விடுபட்டவனான மனுஷன் அவன் ஆத்மனஹ ஜேயஹ ஆச்சரதி. தன்னுடைய ஆத்மாவுக்கு ஜேயஸாகிற தன்னுடைய ஆத்மாவுக்கு பரம பிரயோஜனமாகிற அந்த மோட்சத்துக்கான சாதனத்தை அனுஷ்டிக்கிறான். ஆச்சரத்தின்னா அனுஷ்டிக்கிறான். கரண சப்தத்தால் கரண சப்தத்துக்கு அனுஷ்டானம் அப்படின்னு கரண சப்தால் விசேஷு சாஸ்திராஜனி அப்படின்னு பாக்கியம் சாப்பிடுறாங்க. பாபம் கர்ம ஆச்சரத்து புண்ணியம் கர்ம ஆச்சரத்து ஆச்சரத்து ஆச்சரத்துன்னு அனுஷ்டிக்கிறாங்க. ஆத்ம ஸ்ரேய ஆச்சரத்து தன்னுடைய ஆத்மாவுக்கு ஸ்ரேய சாதனமாகிற ஞான விவேகமாகிற பக்தி பிரபத்தியாதிகளை அனுஷ்டிக்கிறாங்க. யாரு இந்த காமக்ரோத லோபாதிகள் மூன்றையும் விட்டு இந்த நரகத்வாரத்திலிருந்து விடுபட்டவனாகிற மனுஷன் பரமபுருஷார்த்த சாதனமாகிற ஞான விஜயம் வேதாந்தத்துல விகிதமான ஞான விசேஷமாகிற மோட்ச சாதனத்தை அனுஷ்டிக்கிறான். சதகா அதன் மூலமாக பராந்தியாகும். பராந்தினா இதை பார்த்து உத்கிருஷ்டமான பிராப்தியம் இல்லைன்னு சொல்லும்படியான பரம பிராப்தியமாகிற பரமபதத்துல பரமபுருஷனான பகவானை அடைக்கிறான். ஏதை விமுக்தா கௌந்தேய தமோத்வாரைஹி திரிபிர்நரஹ ஆச்சரதி ஆத்மனஸ்ரேயஹ ததோ யாதி பராம் கதிம். ஏதைஹி திரிபிஹி தமோத்வாரைஹி விமுக்தா. கௌந்தேயன் சம்போதனம். கௌந்தேயா ஹே குட்டி புத்திரன் அர்ஜுனனே கேள். ஏதைஹி திரிபிஹி தமோத்வாரைஹி விமுக்தா. ஏதைஹி இப்படிப்பட்டவைகளான தமோத்வாரைஹி திரிபிஹி காமக்ரோத லோகங்களாகிற மூன்று தமோத்வாரங்கள். தமசுன்னு என்னன்னா தமசானது விபரீத ஞானம். சமோகுணம் சொல்றது இந்த சமோகுணம் தமசு இருக்கு.
இந்த தமோ குணமானது விபரீத ஞான ஹேது. ஆனால் சமசப்தத்தினாலேயே விபரீத ஞானம் சொல்லப்படும். இந்த காமக்ரோதம் லோபம் என்று சொல்லக்கூடிய மூன்று தமோ துவாரங்கள், மூன்று விபரீத ஞான சாதனங்கள். இந்த விபரீத ஞான சாதனங்களாகிற காமக்ரோத லோபாதிகளான இம்மூன்றிலிருந்தும் விமுக்தக விடுபட்டவனான நரகா. நரகான சாஸ்திரவத்தியக மனுஷன், அழிவற்றவனான சாஸ்திரவத்தியனான மனுஷன் யாருடன் இந்த காமக்ரோத லோகங்களாகிற இந்த ஆசுர சுபாவமாகிற நரகத்துக்கான மூன்று சேர்த்துக்களுக்கு இவைகளிலிருந்து விடுபட்டவனானால் அவன் என்ன பண்றான்? இவைகளிலிருந்து விடுபடாத வரையும் அவனால ஆத்மாவுக்கு ஸ்ரேயத்தை அனுப்பிக்க முடியாது. இவைகளிலிருந்து விடுபட்டவனாக ஆத்மனகா ஆகிறது. ஆத்மாவுக்கு ஸ்ரேய சாதனமாகிற ஆத்மாவை இந்த சம்சாரத்திலிருந்து மீட்பதற்குதான மோட்ச சாதனமாகிற வேதாந்த வீதமான ஞான விசேஷங்கள் உள்ளவர்கள் தன்னுடைய அதிகாரத்துக்கு அனுகுணமாக அனுப்பிக்கிறான். ஆச்சரவு சதகா அந்த அனுஷ்டானத்திலிருந்து மூலமாக பராங்கதி ஆத்மனா சேய ஆச்சரதி லப்த மத்விஷய ஞான மதானுகூலியே பிரவர்த்தகே. என் விஷயமான தெளிவான ஞானத்தை அடைந்து நான் பகவான் சொல்றான், என் விஷயமான தெளிவான ஞானத்தை அடைந்து என்னை அடைவதற்கு அனுகூலமான வழியிலே பிரவர்த்திக்கிறான். ததகா மானேவ பராகதியாகி, அதிலிருந்து பராகதியாகிற இதற்காக உயர்ந்து கொண்டிருந்தார அத்தியந்தம் உயர்ந்த கதியாகிற உயர்ந்த பிராப்தியமாகிற என்னை வந்து அடைகிறான். காமகுண லோகாதிகளை விட்டவனுக்கு பகவத் பிராப்தி நிச்சயம் சந்தை. ஏனை விமுக்த சௌந்தேய தமோத்காரைஹி திரிபின்னரஹ ஆச்சரதி ஆத்மனஸ்தேய ததோ யாதி பராம் கதி. யத்ஆத்மவிம் உத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः ந சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராம் கதி. யத்ஆத்மவிம் உத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः ந சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராம் கதி. இப்போ ஆசுர சுபாவத்தை விட்டவனுக்கு ஆசுர சுபாவத்தை எதை கொண்டு விடணும்? இந்த காமக்ரோத லோபாதிகளை மூன்றும் விட்டவன் இதுதான் ஆசுர சுபாவமான நரகத்துக்கு ஹேது. இந்த ஹேதுவாகிற மூன்றையும் விட்டவனுக்கு காரண கும்பே காரிய கும்பா. காரண பதார்த்தம் இல்லாத காரிய பதார்த்தம் இல்லாது. காரண பதார்த்தம் காமக்ரோத லோபாதிகள். அதை விட்டால் அதனுடைய காரியமாகிற நரகமாகிற ஆசுர சுபாவம் போயிடும். ஆசுர சுபாவம் போயிடும்னாக்க அவனுக்கு பகவத் பிராப்தி உபயுக்தமான ஞானம் ஏற்படும். அந்த ஞானத்தை கொண்டு பகவத் பிராப்தி சாதனத்தை அமைச்சிட்டு பரம பிராப்தியமான பகவான அடைஞ்சிருவார் என்று சொல்லியாரு. ஐயா, இந்த ஆசுர சுபாவத்தை விடுபடாதவனாக இருந்தால் கடைசியில் அவனுடைய இயல்பு என்ன? ஏன் இந்த ஆசுர சுபாவத்தை விடுபடவே இல்லை சுவாமி. அவன் காமக்ரோத லோபாதிகளை விடவே இல்லை. எத்தனை ஜென்மங்கள் இருந்தாலும் காமக்ரோத லோபாதிகளை விடாமல் இருக்கும் இல்லையா? அவன் ஆசுர சுபாவம். அந்த ஆசுர சுபாவத்துடைய ரொம்ப கொடுமையான காரணம் என்னன்னு கேட்டா, அவன் சாஸ்திர விதிகளை கொண்டு எந்த காரியம் செய்ய மாட்டான். சாஸ்திர விதிகளை மீறி தன்னுடைய விருப்பப்படி காமகாரத்தான என்ன தான் மனம் போனபடி தான் இருக்கிறபடிதான் காரியம். அமாவாசை தத்துவம் வந்து சாஸ்திரம் இருக்குதா? அதெல்லாம் இல்லை. நான் அமாவாசை தத்துவம் என்பது என் மனசு அவ்வளோ ஒத்துக்கல. நான் பௌர்ணமி தான் தர்மம் செய்வேன். ஏகாட்சி உபவாசம், துவாதசி சாப்பிடணும் சாப்பிட்டு என் மனசு அவ்வளவா ஏற்கல. நான்
துவாதசிக்கு உபாசனம் திரையோதசிக்கு பார்க்கணும். எல்லாமே சாஸ்திரத்தின் விருத்தமான கருத்துக்கே தெரியும். தாயாதனுடைய மிருக தினத்துல அவர் தவறு விருந்த சாப்பிடணும்னு சாப்பிடுறதுனா இல்ல இல்ல நான் பர்த்டே இருந்தா சாப்பிடணும். அதுதான் எனக்கு புரிஞ்சது. சாஸ்திர விதி முஸ்லித்தியே சாஸ்திர விதியை விட்டு சாஸ்திரத்தால் விதிக்கப்பட்ட பிரகாரங்களை விட்டு காமக்காரேன வந்தது. காமக்காரேன தான் மனம் போனபடி செய்து கொண்டு இல்லையா வர்த்தித்தார். யாரு ஆசுர சுபாவங்களுடைய. ஏன்னா ஆசுர சுபாவம் சாஸ்திரப்படி சாஸ்திரத்தை பின்பற்ற மாட்டான். ஏன் சாஸ்திரத்தை அனுமதிக்க மாட்டான்? சாஸ்திரம் தான் பகவானுடைய ஆட்சின்னு சொல்றான். அந்த பகவானே வேண்டாங்க. அந்த பகவான் மேல அவ்வளவு விரோதம் அவ்வளவு தூங்கி இருக்கு. அதன் காரணமாக இந்த சாஸ்திரமானது இல்லையா பகவானுடைய ஆட்சி என்பதனாலையும் பகவான் மேல இவனுக்குள்ள அசூயினாலும் துவேஷத்தினாலையும் இவன் சாஸ்திரத்தை சர்வாத்மனா சாஸ்திரத்தை அனுபவிக்க மாட்டான். சாஸ்திரத்தை அனுபவிக்காமல் சாஸ்திர விதிச்சதுக்கு நேர் விரோதமான தன்மை. சாஸ்திரம் உற்சிருத்தியான வீட்டு கெதித்து ஆமா இது மனுஷனுக்கு வேற இருக்கிற பொறாமை இதே கலவசியில சொல்றோம். இதே அசூய பெருமாள் நிறைவேற்றுன்னா ஒருத்தன் மேல அசூயம் ஏற்பட்டதுன்னா அவன் பண்ண விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த சாயங்கால ரொம்ப அசூயா இருக்கு அப்படின்னா அவரு சிவாசி வியாக்கியம் பண்றாங்க. அது ஒன்றும் அவ்வளவு நல்லா இல்லை. அது வாசிக்க இன்னும் அது வாசிக்க மாட்டோம். அது காரணம் ஒருத்தர் நேரம் புரிகிற அசூயை அவரால் செய்யப்பட்ட காரியங்கள் தத் சம்பந்தம் உள்ள காரியங்களை எல்லாம் விளக்கு. இப்ப பகவானே இருக்கிற அசூரிய அசூரியன்னு சொல்றதுன்னா இப்ப பகவான் மீதான காரியங்களுக்கு பகவான் நமக்கு பண்ணி கொடுத்த சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, பகவானுடைய ஆட்சியெல்லாம் அவைகளையும் தேசம் வந்து அவைகளை விளக்கணும். சாஸ்திர விதியை விலக்கி என்ன பண்ணா சாஸ்திர விதியை விஸ்ருத்தியே சாஸ்திர விஸ்ருத்தி கர்மாக்களை பண்ணாத இருந்தா கூட பரவாயில்ல. எல்லா கர்மாக்களையும் தன் மனம் போனபடி விருத்தமான விபரீதமான வழியில விளக்கணும். சாஸ்திர விதியை உத்தர்ஜனம் பண்ணது ஒரு தோஷம் சொன்னாலே சாஸ்திரத்தினால் சொல்லப்பட்ட காரியங்களை சாஸ்திரங்களை மீறி தன் மனம் போனபடி செய்யறதுக்கு இன்னும் அதை காட்ட அதிகமான இன்னும் தோஷம். ஆனால் சாஸ்திரத்தின் உத்திக்கு எவ்வளோ தோஷா காமகாரதா வசதைக்கு அவ்வளவு தோஷா ரெண்டும் ஒண்ணு செலவில்லாத மகப்பெரிய தோஷம். யா சாஸ்திர விதி உள்ளங்கிய சாஸ்திர விதி உத்திருத்திய காமகாரதா வசதே நகா சித்திமாப்னோதி ந சுகமவாப்னோதி இவனுக்கு 3 விதமான புருஷார்த்தமே கிடையாது. சித்திமவாப்னோதி சித்திங்கிறது என்ன? இந்த லோகத்திலேயே அடையக்கூடியதான பலசி. நிறைய பிரபு பிராப்தி, பிரஜா பிராப்தி, நல்ல ஆயுசு, நல்ல ஆரோக்கியம், நல்ல ராஜ்யம் போன்றதான இந்த லோகத்தை அடையக்கூடிய சுத்தங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அவைகளையும் அடையலாம். ஏன்னா அவைகளை அடையணும்னாலும் அதுக்கு சாஸ்திரத்தினால கர்மாக்கள் அவசியம். நிறைய பகுதி ஏற்படணும்னா அதுக்கு செய்ய வேண்டிய காரியம். அதுக்கு சாஸ்திரம் எப்படி பண்ணு சித்திரையா பசிதாமி தேவ. அதனால ராஜா சுவாராஜ்யகாமாக ராஜசூய ராஜசூயாதி யாகங்கள் எல்லாம் இந்த பிரகாரம் பண்ணி அவன் தனது ராஜ்யத்தை சிறவான் முன்னிறுத்தவில்லை. இதெல்லாம் சொல்லணும். ஆக இந்த லோகத்துல சாம்சாரிகமான பலன்கள் இருக்கு. அந்த பலன்களை கூட சும்மா அடைய முடியாது. அதுக்கான சுத்தம் உள்ளவன் தான் அடைய முடியும். அந்த சுத்தத்தை பண்றது சாஸ்திர விதமான முறையில பண்ணணும். அதுதான் மனசு போற அப்படின்னா மனசு யாரு அப்ப கெட்டவங்க இருக்கா இல்லையா,
இப்ப அவ கெட்டவாளா இருக்கிறதுக்கு பலனை அவ கண்டுபிடிக்கிறேன். இப்ப பிராரப்த கர்மா தான் பலன் கொடுத்துருக்கு. ஏற்கனவே பண்ணின கர்மாவுடைய பலனை பாருங்க. இப்ப பண்ற கர்மா சஞ்சிதம். இது இன்னும் பிராரப்த சேர்ந்த கடையில. இப்ப நாம அனுபவிக்க பிராரப்த கர்மா நம்ம எந்த ஜென்மாவில் பண்ணோம் நமக்கே காலையில் ஈஸ்வரன் தான் தெரியும். கண்டிப்பாக மொத்தம் வேண்டியும் பிராரப்த கர்மாவிலையும் இல்லையா இப்போ நாம அனுபவிச்சு இந்த ஜென்மா முடிகிறவர்களும் பலன் கொடுக்கறதுக்குள்ள மற்ற பிராரப்தம் அனுப்பிடுவோம். இப்ப சஞ்சிதகர்மா இல்லையா புத்திபூர்வமா பண்ணாலும் அபுத்திபூர்வம் பண்ணா அது ஒட்டாது. புத்திபூர்வம் பண்ணா பெருமாள் பேசுறாது தண்டனை கொண்டு இல்ல பிராய்ச்சித்த பிரபத்தி பண்ணணும். இல்லன்னா அதனால லகு தண்டனை கொண்டு. ஆனா இப்ப நம்ம பண்ண அனுபவிக்கிற பிராரப்த கர்மா இல்லையா இந்த பாபா இல்லையா பரம தார்மிகரா இருக்க எல்லா விதத்தையும் கஷ்டம் இருக்கு. அது எதனால அப்படின்னு கேட்டாக்க அவருக்கு பிராரப்த கர்மா. இந்த பிராரப்த கர்மா இப்ப இவர் பண்றது இல்லை. அந்த பிராரப்த கர்மா எந்த ஜென்மாவில் பண்றதுன்னு தெரியாது. போன ஜென்மாவில் பண்றது அது முந்தின ஜென்மாவில் பண்றதுன்னு நம்ம கணக்கு சொல்ல முடியாது. ஏன் ஒரு கர்மாவை பண்ற காலத்துக்கும் அவருடைய பலனை அனுபவிக்கிற காலத்துக்கும் சம்பந்தமே இல்லாதபடி வராது. ஏன்னா ஒரு பாபத்தை அறக்கணக்கு பண்ணிடுவாங்க. எத்ரும்மகல்ப இந்த எத்ரும்மகல்ப அயுதாட்சி அப்படின்னா அராட்சியம் இந்த கர்ம சிகதி ஜந்து இந்த கணார்த்தம் சொல்லி ஒரு ஆழ்வன் சாப்பிட்டார். ஒரு அரைக்கண காலத்துல பண்ணக்கூடிய அதுவும் வாக்குனால மட்டும் பண்ணக்கூடியதான பாப்பம் அந்த பாப்பமானது எத்தனையோ திருப்பகல்பங்களுக்கு நரக்கத்துல துக்கானுபவம் பண்ணா கூட தீராது. அப்படிப்பட்ட ரொம்ப விளையாட ரொம்ப சிரிச்சுட்டு அப்படிப்பட்ட பாப்பத்தை ஒரு அரைக்கணம் பண்ணுறது. நாம சொல்ற பாதுகாப்பு கூட எல்லாம் நாக்குதான் இருந்தா வேற ஒன்றும் புதுக்கு அடிக்க முடியாது. தூக்கி எடுத்துக்குவாங்க அந்த பாடம் அப்படிதான் நாட்டம் அடிக்கிறதும் டைம் கிடைக்கும். சுவாமிக்காரே இருக்குமா அப்படின்னு அதை ரொம்ப ரசிச்சு கேட்கணும். அவனோட காட்டு அது இன்னும் அவர் கூப்பிடுவாங்க அது தூண்டி மேல கேள்வி எழுதி சொல்ல வேண்டாம். அகனாருடைய இந்த தோஷத்தை பராமரிக்கிறவங்க அதை கேட்டு சம்பவம் இன்னும் மேல மேல கேட்கணும். அர்ஜுனுக்கு பகவத்கீதை மேல மேல கேட்கணும். அஸ்வினுக்கு அந்த பாகவத வித்தையை மேல மேல கேட்கணும் ஆசை. ஏன் ரெண்டு பேரும் பண்ணி வைக்கிற பாப்போம் இல்லையா? 6 கணமா எண்ணிக்கா ஒரு அரக்கணத்துக்கும் ஒவ்வொரு பிரம்ம கல்பம் நரகாம போகணும். புண்ணியங்களும் அப்படிதான். சுவாமி ஜோதித்தோம்னு ஒரு யாகம் இருக்கு. அது ஜோதித்தோம்னு ஒரு யாகத்தை 3 நாள் அவ்வளவுதான். ஒரு நாள் விசாதினம், ஒரு நாள் உற்பத்தினம், 1 நாள் ஒரு நாள் சுத்தியாதினம், 4வது 6 நாள் அவபரணம் தினம். அவ்வளவுதான். அதுதான் தியானம் பண்ண இல்லை. இந்த 3 நாளைக்கு இந்த யாகத்தை பண்ணிட்டு பல யுகங்களுக்கு சொல்றதுதான். கர்மாவை பண்ணின காலத்துக்கும் கர்ம பலனை அனுபவிக்கிற காலத்துக்கும் ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கும். ஆனால் என்னது கர்மா ஒரு ஸ்பீட்ல பண்ணிட்டே வரலாம். ஆனா பலனானது அப்படியே அடிய சொல்லுங்க. இப்போ காலேஜில் அட்டண்டன்ஸ் பிரகாரம் 8 செமிஸ்டர் முடிச்சுட்டான். ஆனா இப்ப இன்னும் 10 செமிஸ்டர்ல தான் எடுத்தான் படிச்சேன். அந்த அந்த சீக்கிரத்துக்கு இது சீக்கிரம் சம்பந்தமே கிடையாது. இந்த மாதிரி பாப்பம் இவ்வளவு பண்ணி சேர்ந்து போயிடுச்சு. அதனுடைய பலானுபவ காலம். அதனால ரெண்டும்
சீக்கிரம் ரைஸ் ஆகாது. அதனால இப்ப நாம் அனுபவிச்சிருந்தாங்க கர்ம பலன் எந்த ஜென்மாவில் கட்டத்துக்கு ஈஸ்வரன். ஏன் அதனால இப்ப அவன் கெட்டு பண்ணி சுகமா இருக்கான்னு பார்த்து எதனந்தர நியாயமும் நியாயம் நாசிக்கணும். சாமி ஒண்ணு யாரும் பண்ணாம தர்மபுத்தம் சொன்னா இதுல இந்த பட்சத்திலிருந்து ராஜ்யம் நடக்க இந்த ராஜசூயம் பண்ணா சாமி புதுசுதான் ஆனா தஸ்மாது ராஜசூயாவும் நஷ்டப்படுறேன். அதுதான் அனந்தரமே தர்மபுத்திரத்தையே பாண்டவானாக்க சர்வம் பேச முடியும். அவளுக்கு எல்லா கேசங்களும் ராஜசூயா இருக்கணும். அதனால ராஜசூயான அனந்தரம் சர்வ கேச உட்பாதனாட்டு ராஜசூயாவும் நஷ்டப்படுறா அப்படின்னு நாசியம் ஒரு நியாயம் பண்ணிவிட்டான். அந்த நியாயத்துக்கு எதனந்தர நியாயம் எதனந்தரம் எது சத்திய பலம். எதுக்கு எடுத்தாலும் எது வருதோ அது அதனுடைய பலம். சம்சாரத்துல இந்த விதியை மீறி சிலது சில பாத்திரங்களுக்கு சில உட்கட்டமான பாத்திரங்களுக்கு பண்ணின உடனே பலம் உண்டு. அப்படி கண் கூட பண்ணலாம். அதை தவிர மற்றதுல ஒரு குறிப்பிட்ட ஆடல் தான். அதனால நல்ல காரியங்களை பண்ணிட்டு கஷ்டப்பட முடியும், இல்ல கெட்ட காரியங்களை பண்ணி சுத்தப்பட முடியும் பார்த்து பிரமிக்க. அதனால சாஸ்திரம் திருப்திய காமகாரதா வர்த்ததே சித்திமவாப்பு. சித்தின்னு அர்த்தம் இந்த லோகத்தை அனுபவிக்கக்கூடியதான ஐகிகமான பலன்களையோ இல்லையா ஆமுஷ்டிகமான சுகத்து சொல்லக்கூடிய சொர்க்காதிகள் அனுபவிக்கக்கூடிய ஆமுஷ்டிகமான சுகத்து. இந்த லோகத்திலேயே நல்ல பிரஜைகள், நல்ல பசுக்கள், இல்லையா நல்ல ராஜ்யம், இல்லையா இப்படிப்பட்ட சுகங்கள்லாம் அடைவது ஆரோக்கியம், ஆயுள், இவைகளெல்லாம் அந்தந்த சுத்தம் உள்ளவர்கள் தான் இருக்கு. இவைகளை தொடர்ந்து அனுமதியே இருக்கணும்னாக்க சாஸ்திர விதியை முன்னிட்டு கொண்டு இந்த மாதிரி யாகதான ஹோமாதிகளை பண்றவங்களுக்கு தான் இவனுக்கும் சாஸ்திர விதியை நம்பிக்கை இல்லை. ஆகையினால இவன் எதை செய்தாலும் அவைகள் சித்திங்கிறதான ஐக்கியமான பலனை கொடுக்காது. ஐக்கியமான பலனை கொடுக்காது. சாமி ஆமுஷ்மிகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னாக்க ஆமுஷ்மிகமான பலனுக்கு சும்மா வச்சிருக்காரு பலம். அதுக்கு இந்த ஜோதி சோமாதி யாகங்களை பண்ணணும். இந்த ஜோதி சோமாதி யாகங்களை பண்றதுனால அதுல இருக்க நியமங்களை பார்த்தா அதுகளை சாஸ்திரத்தை இன்னும் திகழாம செய்யணும். நின்று பண்ண வேண்டிய காலத்தை உட்காந்து கொண்டாங்க யாகமே நடக்கும். உட்கார்ந்து குரோட சமணம் பண்ணிட்டு எழுந்து நின்று குரோட சமணத்துக்கான மந்திரம் பேசணும். இது உட்கார்ந்து அவங்க அதற்கு உட்கார்ந்த மந்திரம் கொடுத்தாங்க போயிட்டு அதோட யாரும் அப்ப நிச்சயம் ஒண்ணு இல்லை சுவாமி. அந்த உபாகரணம் பண்ணா அந்த பசுக்கு சாதத்துக்கு உபாகரணங்கள் பண்ணணும். அது மேல கொண்டு வரப்போ அதெல்லாம் அந்த சாதத்தை எடுத்து ஆவணி எடுத்துனா இதெல்லாம் கூட சாப்பாடு எடுத்து பிரதிபத்திகள் மாதிரி நேரு பிரதிபத்திகள்னாக்க ரொம்ப கௌரவமான காரியம்னு நம்ம மற்ற சமூகத்தில் இருக்கோம். செவத்து காலத்துல பிரதிபத்திகமான கொண்டு பிரதிபத்திகளை போடுறதுன்னு சாஸ்திரவாதம் சாஸ்திரவாதம் இப்ப என்ன பண்ணா அந்த பசுவிடத்திலேருந்து கலைஞரான உத்தாகரணங்கள்லாம் அது பண்ண அலங்காரங்கள்லாம் அதை அது போட்ட மாலை, அதுக்கு மேல போட்டுக்கான வஸ்திரம், அதுக்கெல்லாம் அந்த பசுவை உபச்சாரம் பண்ணாங்க. அதெல்லாம் கொண்டு போய் சாப்பாலத்துல போட்டு தான் இந்த பசுவை கொண்டு போய் அதை
அதை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இல்ல யாகம் முடிஞ்சவங்க அதெல்லாம் பெரிய கல்விக்கிறான்னு முடிச்சு போறாங்க. இல்ல யாக பலன் இழந்துடும். அதனால மகா ந சித்திமவாக்குவது ந சுகமவாக்குவது இதுவே கிடையாதுன்னா நான் பராமரியான கைவிக்க நியாயம். ஐதீகமான சுகமோ அமுஷ்டிகமான சுகமோ கூட ஏற்படாதுன்னா அவனுக்கு எப்படி மோசமாகிற பராகதி எப்படி ஏற்பட போகுது? அதனால அவனுக்கு இந்த லோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஐதீக பலன்களோ சொர்க்காதிகள் சென்று அனுபவிக்கக்கூடிய ஆமுஷ்டிகமான பலன்களோ அவனுக்கு மோட்சமாகிற பராகதியோ ஒருபோது ஏற்படாது. பலாபேட்சை இல்லாமல் பண்ற காரியங்கள்ல வரக்கூடிய தப்புகள் நமக்கு நமக்கு அதனுடைய பலம் கிடையாது. ஏன்னு கேட்டா அதுவே நமக்கு எந்த பலாபேட்சையும் இல்லை. பலத்தை செய்த காரியங்கள்ல சின்ன தப்பு இருந்தா கூட அது சீனவை அதுக்கு கணக்கு போகுது. பலாபேட்சை இல்லாமல் பகவத் வீணனாக செய்யற காரியத்தை 1000 தப்புகளை பகவான் ஏற்றுவார். எதுவுமே பலாபேட்சை இல்லாமல் பகவத் பிரீதிக்காக செய்யற காரியம் தான் இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள்ல வரக்கூடியதான தப்புகள் எல்லாம் பெருமாள் இல்ல அதனுடைய பொறுப்பை தான் ஏற்றுக்கிறார். இது சாப்பிட்டு ஸ்பஷ்டமா சொல்லுங்க. சர்வதற்கு தொழில் பிடிக்காது சதாபூதோபதேசாது அகர்மணிக அப்பிரத்யவாயா. இந்த கர்மாக்களை அதுல பண்ண தப்புனால பிரத்யவாயம் கிடையாது. எந்த கர்மாவில் பலனை உத்தேசி செய்கிறாரோ அந்த கர்மாவில் ஏற்படுற தவறுகள் பிரத்யவாயத்தை உண்டாகும். அவர்கள் தண்டனைக்கு தண்டனை. எந்த கர்மாவில் இவனுக்கு பல தளப்பிராப்தி அதிகரிக்கும் இல்லையோ சாதாரண கர்மாக்களுக்கு எல்லாம் பொதுவான பொருளும் பகவத் ஆராதனம் தான். அதை இவனா மாற்றி காமிய கர்மாவை பண்ணிருந்தான். அதனால அது இவன் பொருள். இந்த காமிய கர்மாக்கிற ஆகாரத்தை கொண்டு வராமல் அதுக்கு எதாவது ஆகாரமாகிற பகவத்கீதைக்காக பகவத் ஆராதனைக்காக பல உத்தேசம் இல்லாமல் பண்ணினால் அதுல ஏற்படக்கூடிய தவறுகளுக்குலாம் பெருமாள் தெரியும். காமிய கர்மா பண்ண தன் பொறுப்பு பண்றான். அதனால தான் பொறுப்பு. அந்த கர்மாவும் பகவான் பொறுப்பு பண்றான். அதனால பகவான் பொறுப்பு. ஏவ லௌகிக்காக தயவ வைதிக்காக எவையெல்லாம் லௌகிக நியாயங்களோ அதை வந்து வைதிக நியாயம். லௌகிக நியாயம்னாலும் என்ன? தன்னை உத்தியோகம் செய்த தான் பொறுப்பு, அவரை உத்தியோகம் செய்து அவர்கள். அதே மாத்திரம் சாஸ்திரம் சாஸ்திர விதி வர்த்தக நாமகாரதா நா சித்திமவாப்னோதி நசுகம் நச பராமதி. சாஸ்திரம் சாஸ்திரம்னா வேதாக வேதா சாஸ்திரம் பரவனாஸ்தி. சாஸ்திரம் சாஸ்திரம் சொல்றேன். சாஸ்திரங்கள்ல வேதம்னா சாஸ்திரம். ஏன்னு கேட்டா ஏதாவது சொல்ற சாஸ்திரம் எங்களுக்கு இதான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு சாஸ்திரம் தனித்தனியே கிடையாது. எல்லாருக்கும் மூல சாஸ்திரம் ஒன்னேனா வேதம் தான். அதனால சாஸ்திரம் வேதான்னு வியாக்கியானம் ஏதாவது சொல்லு பெங்களூர்ல அப்படிதான். இதான் எங்களுக்கு சாஸ்திரம் கிடைக்கும். கர்மாவோட விஜயாம்சத்தை விட்டுட்டு உத்தேசியாம்சத்தை தேசகாலம் என்ன வந்து விஜயாம்சத்தை கிடையாது. விஜயாம்சமாக எல்லா ஊரும் ஒன்றுதான். தேசகால நியமங்கள் எல்லாம் உத்தேசியாம்சத்துக்கு தான் உண்டு. அதனால விதி சாஸ்திர விதி எல்லாருக்கும் வேதத்தினால விதிக்கப்படுகிற வேதத்தினால அனுசாசனம் பண்ணப்படுகிற வேத விதி தான் சாஸ்திர விதி.
வேத ரீதியாக சாஸ்திர விதி உட்குறிச்சிய வேதம் சொல்லக்கூடியதான பகவானுடைய ஆத்மாரூபமான அனுசாசனத்தை எவனுடன் விட்டு விலகி காமகாரதா வந்தது. காமகாரதா தான் மனம் போலவே செய்யக்கூடியவன் காமக்காரன். காமம் கரோதி காமக்காரன். இது சாஸ்திரத்தால விதிக்கப்பட்டதா இல்லையா, இது சாஸ்திர பிரகாரமாக இந்தியாவுக்குள்ள கவலைப்படாது, இதுதான் நான் விரும்புவது அப்படிங்கிற காரியம் செய்கிறதுக்காக சகா காமக்காரன். காமக்காரனையானது அவர் அதாவது சொச்சந்த அனுகுண மார்க்கேன வர்த்தது. சொச்சந்தம்னா தனக்கே சுதந்திரமான சாஸ்திரத்துதான் நான் ஒன்றும் என்னுடைய சுதந்திரமான அதான் விருப்பம். சொச்சந்தம்னாக்க தன்னுடைய சுதந்திரமான விருப்பத்தின் பிரகாரம் காட்சி புரியா சித்தி மவாதி நகாமதி ஆமுஷ்டிக்கு சித்தி மவாதி சுகம் சித்திலவாத்மதி. இந்த லோகத்தை அனுபவிக்கூடிய சுத்தங்களையோ இல்ல ஆமுஷ்டிகமான சொற்காது கலந்ததாக சித்தியோ அடைவதில்லை. இதையே இந்த லோகத்திலேயோ சொற்காது லோகங்களிலேயோ அனுபவிக்கிற இந்த பலனையே அடைய மாட்டான்னாக்க கூட்டா பராகதி மவாத்மதி. அவன் எப்படி பராகதி அந்த மோட்டத்தை அடையப்படுகிறார். இதையே அடைய முடியாதவன் அவன் மோட்டத்தை அடைவதுங்கிறாங்க. பராகதி அடைவது என்பது ஒரு சாரி உண்டு. சாஸ்திர விதி பிறகாமல் யோசிக்கக்கூடியவர்கள் ஐதிகாமிஷன் வளங்களோட மோட்சத்தோட ராசியான எல்லா பலன்களும் சாஸ்திர விதியை அனுசரித்து சாதிக்கிறது. சாஸ்திர விதிகளை எல்லாம் விட்டு தன் மனம் போல செய்யுது. இப்பனாதாக என் மனசு திருப்தியா இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தை தனக்கு சாஸ்திரம் மேற்கொள்ளையா தெரியலன்னாக்க அந்த தெளிவாக கேட்டு நீ சொசத்துக்கு மட்டும்தான் அதே இருக்குன்னா கூட சொசத்துல அந்த சொசத்து எழுதி அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் கிடையாது. அது அவருடைய வாக்கிலிருந்து வரும் வெளியில வருப்படும் போதுதான் அதுக்கு அர்த்தம் இருக்குது. அதனால சாதாரண தலைப்பு என்ன இல்ல தனக்காவும் தெரியாது, இல்ல அசலா சொன்னாலும் தெரியாதுங்க. தனக்கா தெரிஞ்சது தானே சாஸ்திரங்களை அத்தியாசம் பண்ணி வரக்கூடிய ஞானம். அந்த ஞானம் எல்லாருக்கும் இருக்கு சொல்ல முடியாது. அதனால பண்ணணும் விருத்தான சந்தேகம் அதை கர்ம சிகிச்சாவா விருத்த சிகிச்சாவா ஏகற்ற பிராமணாக சம்பர்த்தன யுக்தா ஆயுக்தாக அலுக்தா தமோகாமாசு சேகாத்வய ஆசனேன பிரசூஷம் சொல்லு. கர்ம சிகிச்சாவா விருத்த சிகிச்சா கர்மான காரியங்களை செய்யுது. விருத்தம்னாக்க நடக்கும். இவைகள் உனக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்படும். சிகிச்சானாக்க சந்தேகம். அதை எதிரே கர்ம சிகிச்சாவா விருத்த சிகிச்சாவா என்ன பண்ணும் அது புத்தகம் தான் எடுத்து பார்த்து சொல்லலாம். ஏகத்திரம் பிராமணாக சம்மர்த்தனாக சொல்லாது பக்கத்தை யாரும் பிராமணாக நல்லா வேத சாஸ்திரங்களை அதிகப்படுத்தி இருக்காங்க. யுக்தாக ஆயுக்தாக அதுக்கா தர்மகாமாசி அவர்களிடத்தை போய் தேகாந்தயா ஆசனையின பிரச்சனை செய்யும். அவர்களுக்கு போய் இந்த பிரச்சனை பண்ணி கேட்டு தெரியும். இது ரெண்டுல ஒண்ணு இருந்தாக்க அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி காமக்காரத்தகா சாஸ்திர விதியை கொண்டுட்டாங்க. சாஸ்திர விதியை பின்பற்றி காரியம் செய்யக்கூடியவன் அவன் தான் இந்த லோகத்தை காமிய கர்மாக்களை பண்ணி இந்த லோகத்தை புலங்களையும் சொர்க்காதி சுகங்களையும் அதே கர்மாவை நிஷ்காமியமாக பண்ணி லோகத்தையும் அடைவன். ஆக சாஸ்திர விதிகளை பின்பற்றாமல் தான் மனப்போலத்தை காரியம் செய்யக்கூடியவன்
இந்த 3 விதமான பலன்கள் எதையுமே அடையலாம். உத்ருத்திய வர்த்தக காமகாரதா நக சித்திமதா நோதி நசுகம் நச்சதாங்கி சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரியம் ஜலசிதோ ஞாத்வா சாஸ்திரவிதானோக்தம் கர்ம கர்த்து விசாரதி. தஸ்மாது சாஸ்திரம் பிரதானந்தே பிரமாணந்தே காரியாகாரியம் ஜலசிதோ ஞாத்வா சாஸ்திரவிதானோக்தம் கர்ம கர்த்து விசாரதி. இவ்வளவு 23 ஸ்லோகங்களால் சாதிக்கப்பட்ட நீளமான ட்ரீட்டைஸுடைய இதனுடைய பலிதார்த்தத்தை சொல்ற கடைசியில என்னதான் சொல்றது கேட்டா இதான் சொல்ற என்ன கேட்டா தஸ்மாது சாஸ்திரம் பிரமாணத்தே காரியா காரியம் சொல்லினா நல்லா கேட்டுக்கோ. காரியா காரிய பதசுதோ சாஸ்திரம் பிரமாணத்து தஸ்மாது ஆகினார் கீழ் சொல்லப்பட்ட இவ்வளவு நியாயங்களால் காரியா காரியம் விவஸ்தோ எது காரியம் எது அகாரியம் என்கிற விவஸ்தை என்பதை நிர்ணயித்து முடித்தது. காரியா காரிய விவஸ்திலே காரியா காரியங்களை விடத்த பண்ண விடத்து சாஸ்திரம் பிரமாணம். சாஸ்திரமே உனக்கு பிரமாணம். ஏன் சாஸ்திரத்துக்கு பிரமாணம்? தப்பாது சாஸ்திரம் பிரமாணத்தே காரியா இது காரியம் இது அகாரியம் என்கிற விவஸ்தை என்பதில் சாஸ்திரம் பிரமாணம். சாஸ்திர விதானோக்தம் ஞாத்வா. சாஸ்திரம் தான் வேதம். இதான் எனக்கு சாஸ்திரம் சொல்லக்கூடாது. எங்க தெளிவாக சாஸ்திரம் சொல்லக்கூடாது. தன்னோட சேர்த்து நான் தெளிவா இருக்கும் அப்பைக்காரி தேர்வு வைக்கக்கூடாது. அதனால சாஸ்திரங்கிறது சர்வத்துக்கு சாஸ்திரத்துக்கு மூலம் இதுதான் வேதம். வேத விதான உத்தம் வேதத்தால் விதிக்கப்பட்டு சொல்லப்பட்டதான அந்த பிரகாரத்தை ஞாபகமா அறிந்து கர்ம கருத்து மிக அறிவது. உன்னுடைய கர்மாக்கள் அனைத்திலும் வேத விதானோத்தம் ஞாபகமா கருத்து நல்லது. இப்படி நீ செய்யக்கடவாய், இப்படி செய்வதற்கு நீ கருதுகிறதுதான். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தே காரியாகாரியம் விவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்து விசாரதி. தஸ்மாது என்ன இப்படி ஆசுர சுபாவம் உள்ளவனையும் சாத்திய தெய்வ சுபாவம் உள்ளவனையும் இவர்கள் நல்லா பிரித்து இவருடைய சுபாவத்தையும் இவர்களுடையதான காரியம் செய்கிற பிரகாரத்தையும் இவர்கள் அடையக்கூடியதான பராபலங்களை எல்லாம் நன்றாக விஸ்தரித்து உனக்கு சொன்னபடியால் காரியா காரியம் விவஸ்திதோ இது உபாதேயம் இது அனுபாதேயம். இது உபாதேயமாக இருந்தாலும் செய்யத்தக்கது, இது அனுபாதேயமாக இருந்தாலும் செய்யத்தகாது என்கிற விவசாய பண்ணுகிற இடத்துல சாஸ்திரமேவ தவப்பிரமாணம். சாஸ்திரம் ஒன்றுதான் உனக்கு பிரமாணம் பிரமானது. தர்மசாஸ்திரேன தர்மசாஸ்திர இதிகாச புராணா விபத்துண்டா வேதாக. வேதம் வேதம் தான் சாஸ்திரம். வேதமாவது எப்ப சாஸ்திரமா இருக்குன்னு கேட்டா தர்ம சாஸ்திரங்கள்னால ஸ்மிருதிகள்னாலையும் இதிகாச புராணங்கள்னாலையும் உபபிரமணம் பண்ணப்பட்ட நன்றாக குழப்பம் இல்லாமல் தெளிவுபடுத்தப்பட்டதான வேதம் இருக்கு இல்லையா, அந்த வேதத்துக்கு தான் சாஸ்திரம் பேர். தர்மசாஸ்திரம் தான் இதிகாச புராணங்கள், தர்மசாஸ்திரம் ஸ்மிருதிகள் இதிகாச புராணங்கள் இவைகளால் உபபிரமணம் பண்ணப்பட்ட வேதங்கள் தான் சாஸ்திரங்கள் இல்லையா. எதேவ புருஷோத்தமாக்கியம் பரம் பரம் தத்துவம் தீன ரூபம் தஸ்மாது தத்ராப்தி உபாயபூதம் கர்ம அவபோதையும். இந்த இதிகாச புராணங்கள்னாலும் ஸ்ரீராத தர்மசாஸ்திரங்கள்னாலும் உபபிரமணம் பண்ணப்பட்ட வேதங்களான சாஸ்திரங்கள் தான் அவைகள் புருஷோத்தமன் என்கிறதான பரம தத்துவத்தை அதனை அடைவதற்கான உபாயத்தையும் இந்த சாஸ்திரங்கள் தான் நம்ம தெளிவாக அறிவிக்கும். அவபோதையும் மிக தெளிவாக அறிவிக்கும். இந்த வேதங்களாகிற சாஸ்திரங்கள் இல்லைன்னா உபபிரமான வேதங்களாகிற சாஸ்திரங்கள் இல்லைன்னாக்க
இல்லையா தத்துவமாகிற பரமாத்ம சுரூபத்தையோ அதனை அடைவதற்கான உபாயத்தையோ அறிய முடியாது. அதனால அவைகள் தான் அறிவிக்கின்றன. சாஸ்திர விதானோஷம் தத்துவம் கர்ம அந்த சாஸ்திரத்தினாலே சாஸ்திர விதானத்தினாலே அந்த சாஸ்திர விதியினாலே சொல்லப்பட்ட புருஷோத்தமன் என்கிற தத்துவம் சாத்விகாயமான கர்மா இவைகள் இரண்டையும் நன்றாக அறிந்து கொண்டு சாஸ்திர விதானோக்தம் தத்துவம் கர்மத்தை ஞாபகம். ஏன்னா சாஸ்திரத்தினாலே ரெண்டு சொல்லப்படுறது. ஒன்று புருஷோத்தமன்கிறதுனால பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் தத்துவம் சொல்லப்படுது. அவனை அடைவதற்கான சாத்விகாயம் சொல்லப்படுகிறது. இந்த தத்துவத்தையும் இந்த கர்மாவையும் இவைகள் நன்றாக அறிந்து ஞாபகமா ஏதாவது அந்நாத்திரித்தம் விஞ்ஞாய அது ஞாபகம் எப்படின்னா இந்த சதாவிடம் இந்த அந்நீன அனத்திரித்தம் கூடக்குறை இல்லாமல் ஞானமும் எதிர்க்கணும். அந்நீன அனத்திரித்தமாக எதுக்கும் தேவைக்கு அதிகமாகவும் கூடாது, எதுவும் தேவை குறைவாக இல்லாமல் அதுதான் பிரபாவ விடத்தா பிரபாவ ரட்சான்னு சொல்லப்பட்டதான இந்த பிரகாரமாக நியூனமாக பண்ணா ரட்சணம் பெறும், அந்நூனமாக பண்ணா அதிகமாக பண்ணா விவஸ்தை பெறும். அதனால அந்நூன அனதிருத்தமாக இந்த தத்துவங்களின் இந்த கர்மாவின் சாஸ்திர விதானம் யுத்தமாக அறிந்து கொண்டு கற்கும் அதேவ உபாதாசம் அந்த பிரகாரமாக உங்களுடைய கர்மாவை செய்வதற்கு ஆறு சக்தி அதற்கு கல்வி உடையவன் அப்படி செய்ய வேண்டியவனாக இந்த அத்தியாயத்துடைய மெசேஜ் தான். என்ன பண்ணணும்? தற்பாது சாஸ்திர பிரமாணத்தை சாத்தியாசாத்திய விவஸ்தி ஞாபகா சாஸ்திர விதானோக்கம் கர்ம கர்த்து விசாரணை भगवत श्रीमद भगवत रामानुज ग्रंथे श्रीमद गीता भाष्य षोडशोध्याय பதினெட்டாவது இன்னொரு 4-12 மாசம் இல்ல ஒரு 2-9 இன்னொரு மாசம் 11 மாசம் 18வது அத்தியாயம் தெரிஞ்சுக்கல தெரிஞ்சுக்கணும் உற்சாகமான கேட்டு ரொம்ப 18வது அத்தியாயத்துல கர்மசோகம் மட்டும்தான் இருக்காது. ஒரு தீபைகளுக்கு அனுஷ்டானத்துக்கு அர்த்தமும் தெரியும். அது இருக்காது. श्रीमते वेंकटेशाय वेदान्तगुरवे नमः। वायुगुरुपञ्चान्नपराक्रमः श्रीमान् वेंकटनाथार्य चिरञ्जीवी श्रीरामानुज सिद्धान्तविद्यार्थगुरवरः वादिमजडगोदासीको जयदासी श्रीमते श्रीलक्ष्मीपादुकादेव श्रीमद्गणगोद श्रीनारायण यतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीमद्भगवती भक्तशीशोभादेशिकाय श्रीमते श्रीरङ्गरामानुज महादेशिकाय नमः। श्रीमते श्रीरघुवीर महादेशिकाय नमः।